இப்பொழுது நடைபெற இருக்கிற செயற்குழுவும் பொதுக்குழுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. காரணம், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிற இந்த சூழலில் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு என்ற காரணத்தால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவரையா அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பா எங்கள் இயக்கத்தை தொடங்கியவர் மருத்துவரையா அவர்கள் 1980 இன்னைக்கு வரைக்கும் 46 ஆண்டு காலம் அவர் கடந்து வந்த பாதை, அவர் செய்த போராட்டங்கள், எண்ணிலடங்காத போராட்டங்கள். அவர் சிறைக்கு சென்று மாத கணக்கிலே கொடுமைகளை அனுபவித்தவர். பாளையங்கோட்டை சிறையை தவிர மற்ற எல்லா சிறைக்கும் போனவர். மருத்துவரையா என்ற பெயரை சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள், அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவரையா என்றால் ஒரு தனி சக்தி, அவர் வலிமை மிக்க இயக்கத்தை நடத்தக்கூடியவர் என்ற பெயரோ புகழும் பெருமையும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிற மருத்துவரையாவை இப்போ கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற நிகழ்வை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், சேலம் மாநகர காவல்துறை ஆணையருக்கு கடிதம் கொடுத்து பேட்டி. என்ன அப்படின்னா, மருத்துவரையா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் நடத்துகிற கூட்டம் செல்லாது, அது ஏற்புடையதல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது எவ்வளோ அநாகரிகமானது, இது வெட்கக்கேடானது. வன்மையாக கண்டிக்கிறேன்.